அன்னைக்கு நைட்டு ஒரு 6 மணி போல அண்ணன் வந்தாரு, பெரிய அண்ணன் வந்திருந்தாரு மகளை பாக்குறதுக்காக. பெரிய அண்ணன் அண்ணன் வந்திருந்தாங்க. வந்துட்டு பிள்ளைலாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. பார்த்துக்கோ எது ஒண்ணுனா சொல்லு அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சொல்லி அன்னைக்கு நைட்டு எப்போதும் போல பிள்ளைங்க எல்லாம் விளையாண்டுட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு மேல படுக்க போயாச்சு. என்ன சின்னவங்க, நான் நைட் எல்லாம் பலகாரம் செய்வேன். நான் முடிச்சுட்டு போய் படுக்கும் போது என் கூட தான் படுப்பாங்க அவங்க. நான் தான் வந்து பேபி ஷீட்ல ஆட்டி தூங்க வைக்கணும். அப்ப எல்லாம் முடிச்சுட்டு மேல போய் படுக்கும் போது பெரிய பிள்ளைங்க 2 பேரும் அவங்க ரூம்ல படுத்து தூங்கிட்டாங்க. அப்போ என்னோட ஹஸ்பண்ட் வந்து எப்பவுமே வெள்ளனே படுப்பார். அவர் உடம்பு முடியாது, அவர் ஓகேயோ அவர் வந்து வெள்ளனே படுத்துருவார். 10:30 மணிக்கெல்லாம் அவர் படுத்து தூங்கிட்டாரு. நான் கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணிக்கு போய் படுத்தேன். போய் படுக்க போயிட்டு முதல்ல பேபி வந்து பேபி ஷீட்ல தான் தூங்குவாங்க. அங்க தூங்கி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் மெத்தீரியல் தூக்கி போட முடியும். அப்படி நான் வந்து ஆட்டிக்கிட்டு இருக்கும் போது ஸோ எங்களுக்கு வந்து மொட்டை மாடி இருக்கு, ரூம் வெளியே போகணும். ரூம் வாசலும் சரி மொட்டை மாடி வாசலும் நேருக்கு நேராக தான் இருக்கும். அப்போ மொட்டை மாடி கதவு பக்கத்துலேயே வந்து அந்த கட்டில உட்காந்துதான் பேபி சீட் அங்கதான் வச்சு நான் வெளியே தூங்க வைப்பேன். கதவு வந்து கொஞ்ச நேரத்துக்கு திறந்து வச்சிருப்போம். மொட்டை மாடி கதவு மட்டும் ஏட்டை சாத்திட்டு கதவு மட்டும் திறந்து வச்சிருப்போம் காத்து ஓட்டத்துக்காக, ரொம்ப சூடா இருக்கும். அப்ப அதே மாதிரி இந்த பேபி வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடிலாம் வந்து அடிக்கடிக்கு வந்து இவங்க அந்த மாதிரி பயப்படுற டைமுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி வந்து வெளியே இருந்து ஏதாச்சும் ஒரு சத்தம் எனக்கு காட்டிடும், அறிகுறி காட்டும். சில அறிகுறி வந்து எனக்கு காட்டிடும், ஏதோ ஒன்று வரப்போகுது அப்படின்ற மாதிரியே எனக்கு காட்டும். அந்த மாதிரி காட்டும் போதெல்லாம் தான் பேபி வந்து பயப்படுவாங்க, அங்கங்க காட்டி காட்டி பயப்படுவாங்க, அது வருது என்ன கூப்பிடுது அப்படின்ட்டு. அன்னைக்கு நாளும் அப்படிதான் இருந்துச்சு. அன்னைக்கு நாளும் அப்படியே தான் இருந்தது. அப்போ நான் தூங்க வச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த சத்தம் எனக்கு கேட்டுருச்சு. வெளியே இருந்து ஒரு மாதிரியா அது ஒரு விசில் சத்தம் மாதிரி கேட்டது. விசில் சத்தம் மாதிரி கேட்டது. நானும் மனசுக்குள்ள இல்ல அவர் தான் வந்து எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டார, விளையாட்டிட்டு போயிட்டார, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது வெளியே ஏதோ பிள்ளைங்க விளையாடுது போல இருக்குன்னு சொல்லிட்டு என் மனசை நான் தேத்திக்கிட்டு அவங்கள பாட்டுக்கு தூங்க வச்சுட்டு இருக்கேன். பேபி சீட் ஆட்டிக்கிட்டு இருக்கேன். நல்லாதான் பால் குடிச்சு தூங்க கண்ணு இழுக்க ஆரம்பிச்சிச்சு அவங்களுக்கு. திடீர்னு என்னை கூப்பிட்டு படிக்கிட்டு உள்ள ரூம் வாசல்கிட்ட கை காட்டினாங்க. மா அங்க பாருங்களேன் அந்த கொக்ரோச் வருது அப்படின்னாங்க. நான் கூட எதுவும் கொக்ரோச் பறக்கிற கொக்ரோச் எதுவும் பார்த்துட்டாங்களோ அப்படி சொல்லிட்டு நானும் தேடுறேன். அப்படி எதுவும் என் கண்ணுக்கு தெரியல. அதெல்லாம் இல்லம்மா அது போயிருச்சு, அப்பா விரட்டிட்டாங்க அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு பால் குடிக்கிறாங்க, திருப்பியும் காட்டுறாங்க. மா அது பெரிய கொக்ரோச்சுமா, அங்க பாருங்க பெரிய கொக்ரோச் வருது அப்படின்னாங்க. எனக்கு உடம்பு லைட்டா கொஞ்சம் பயம் எடுத்துருச்சு. ஆனா காட்டிக்கல. நான் பயந்தனா அவங்களும் இன்னும் பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு காட்டிக்கல. பேசாம படுங்கம்மா, அம்மா அடிச்சிருவேன், படுத்து தூங்க, கண்ணை மூடுங்க அப்படின்னு. அவங்க கண்ணை மூடுறாங்க, அது கண்ணை மூட விட மாட்டுது. அதை பார்க்க இது ஃபோர்ஸ் பண்ணுது. நானும் திரும்பி பாக்குறேன், எல்லா இடத்தையும் தேடுறேன், என் கண்ணுக்கு ஒன்னும் தெரியல. நானும் அவங்களை இல்லன்னு சொல்லி தூங்க வைக்கிறேன், அவங்க தூங்க மாட்டாங்க. அது அப்படியே அந்த மேல ஷெலிங் கிட்ட ஏறி வந்து அந்த கண்ணாடி டேபிள் கிட்ட வந்து உட்கார்ந்து இருக்கு. அதாவது என் பக்கத்துலயே இருக்கு அந்த கண்ணாடி டேபிள். நான் உட்கார்ந்துருக்க இடத்துல பேபி ஷீட் பக்கத்துலயே அந்த கண்ணாடி டேபிள், அது பக்கத்துல வந்து வெளி வாசல் கதவு, மொட்டை மாடியோட கதவு. அவங்க கரெக்டா காட்டுறாங்க. வருங்க கொக்ரோச் இறங்கி வருது, கிட்ட வருதுன்றாங்க. அந்த கண்ணாடி வழியா இறங்குது. நான் கரெக்டா கண்ணாடி கிட்ட பாக்குறேன். அந்த கண்ணாடி இடத்துல எனக்கு மங்களமா அப்படியே தெரியுது. நான் கண்ணால பாக்குறேன், அது மங்களமா ஒரு உருவம் தெரியுது. சொன்னதா எப்படி சொல்றதுன்னா, கண்ணாடி என்ன கலர்ல இருக்கோ அதே கலர்ல தான் அந்த உருவமும் எனக்கு தெரியுது. அந்த மங்களமா தெரியும் போது எனக்கு அப்படியே தான் தெரியுது. அது இறங்குறதெல்லாம் தெரியுது. அவங்க காட்டுறாங்க, அம்மா துப்புறங்க இறங்கி என்கிட்ட வந்துருச்சு, அம்மா பாப்பா பக்கத்துல வந்துருச்சுமா அப்படின்றாங்க. அவங்க அழுகுறாங்க, என்கிட்ட சொல்றாங்க, எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. பிரேக் கொடுக்கறதுக்கு